சென்னை டிமாண்டி காலனியில் அமானுஷ்யம் இருப்பதாக கூறி இளைஞர்கள் ஒன்று கூடி சமூக வலைதளங்களில் வைரலானது. பின்னாளில் டிமாண்டி காலனி என்ற பெயரில் படமாகவே வெளியானது. தற்போது இதே போன்று சென்னையில் மீண்டும் டிமாண்டி காலனி போன்ற வீடு இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகர் கண்ணப்பர் சாலையில் உள்ள இந்த வீட்டில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சரவணன். குழந்தைகள் இல்லாத நிலையில் மனைவி கஸ்தூரியுடன் அவர் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சரவணன், அவரது மனைவி கஸ்தூரி, வீட்டு பணிப்பெண் அன்பரசி ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். வீட்டில் இருந்த நகை, வைர நகைகள், பல லட்சம் ரூபாய் பணம், அமெரிக்க டாலர்கள் கொள்ளை போயின. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனால் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனையை ரத்து செய்து மறுவிசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது. இதனால் 18 ஆண்டுகளாக இந்த வீடு பாழடைந்து காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளாக பங்களா வீடு பூட்டப்பட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அந்த வீட்டின் பக்கம் கூட பகுதி மக்கள் ஒதுங்குவது கிடையாது. ஆனால் இந்த பங்களாவில் தான் இளைஞர்கள் சிலர் அத்துமீறி உள்ளே புகுந்து ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டுள்ளனர். நள்ளிரவில் மதிர்ச்சுவர் ஏறி குதித்து உள்ளே செல்லும் சிலர் தரைத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பழமையான கார், படுக்கை அறை, புகைப்படங்கள், எம்ஜிஆர் மற்றும் ஆன்மீக தலைவர்களுடன் சரவணன் எடுத்துக்கொண்ட புகைப்பட ஆல்பங்களை சினிமாவை போன்று பதிவு செய்து பேய் வீடு என இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் இன்னும் கொலை நடந்த வீட்டை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலையில் வாலிபர்கள் ரீல்ஸ் மோகத்தால் பல ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் உள்ள கொலை நடந்த பங்களா வீட்டிற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை கலைத்து விட்டதாகவும் இவர்களால் கொலை வழக்கு பாதிக்கப்படலாம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரீல்ஸ் வீடியோ எடுத்த இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அசோக் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட அந்த பங்களாவுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இனி இந்த பங்களாவுக்கு யாரேனும் ரீல்ஸ் எடுக்க வந்தால் அவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. ரீல்ஸ் எடுத்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பேய் வீடு என பீதியை கிளப்பி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களால் அசோக் நகர் பகுதி மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.